வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல விலாம் பழம் எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, வரமிளகாத்தூள் கொஞ்சம் சின்ன கம்மியாக இருந்தால் போதும், சிறிதளவு பெருங்காயத்தூள் இது இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த பழம் எப்படி வாங்கணும்னு சொல்லிடுறேன். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டி பாருங்க, உள்ள லைட்டாக ஆடுச்சுன்னா பழம் பழுத்து இருக்குன்னு அர்த்தம். இந்த பழம் ஆட்டும் போது எதுவுமே ஆடலை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பழம் காயாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஆட்டி பார்த்து லைட்டாக உள்ள ஆட்டம் இருந்துச்சுன்னா அந்த பழம் எடுங்க, அதுதான் நல்லா பழுத்து இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பழத்தை உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புழு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா விளம்பழத்தில் கொஞ்சம் புழுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிற அந்த பழத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பழம் எடுத்துட்டு நான் சொன்ன ஐட்டம்லாம் இந்த பழத்து கூட ஆட் பண்ணி கையில் கூட நீங்கள் அப்படியே இது பிணைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு இந்த பழம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பழத்தோட நன்மைகள்லாம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் கரும்பு சர்க்கரையும் கூட சேர்த்திக்கலாம். புளிப்பு அதிகமாக இருக்குன்னா அதிகமான வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா மிளகா பொடியும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதோட நன்மைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுற இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செஞ்சு கர்ப்பப்பை வந்து பலப்படுத்துது. அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த விளாம்பழம் சாப்பிட்டே வந்தால் அவங்களுக்கு பித்தம் வந்து சரியாயிரும். வைட்டமின் B12, கால்சியம் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல பலம் தரும். விளாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசி எடுக்க வைக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் உதவும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நினைவாற்றல் கூட அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சி குணமாகும். வாய்ப்புண், குடல் அல்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி செய்யும். ரத்தம் வந்து அதிகம் செய்யும். ரத்தம் அதிகம் செய்யறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யும் இந்த பழம். ஆக மொத்தம் இந்த பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.